இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. அனைத்து முன்னேற்றங்களுக்கும் அடிப்படையானது ஒருமைப்பாடு அன்பார். அனைத்து முன்னேற்றங்களுக்கும் நிலைத்தன்மை மற்றும் தேசிய ஒருமைப்பாடு ஆகியவை முழுமையான மற்றும் அடிப்படை நிபந்தனைகளாகும். சவால்கள் நிறைந்த இவ்வுலகை எதிர்கொள்வதில் ஒருமைப்பாடு இனி ஒரு தேர்வாக இருக்காது, மாறாக அது அவசியமான ஒன்றாகும் என்று பிரதமர் ஸ்ரீ அன்வர் இப்ராஹிம் தெரிவித்தார். எனவே சிறந்த மற்றும் பிரகாசமான எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தில் யாரும் பின்தங்கி இருக்கக்கூடாது என்பதை உறுதி செய்வதற்காக தேசிய ஒருமைப்பாட்டை வலுப்படுத்துவதற்கான அனைத்து முயற்சிகளும் தொடர்ந்து வலுப்படுத்தப்படும் என்றார் அவர். நேற்று இஸ்தானா நெகேராவில் சுல்தான் இப்ராஹிமின் பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற 2025 ஆண்டிற்கான உயரிய விருதுகள் வழங்கும் விழாவில் உரையாற்றிய போது பிரதமர் அவ்வாறு கூறினார். போலீஸ் படையின் நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகள் அதிகரிக்கப்படும். போலீஸ் படை மக்களால் தொடர்ந்து மதிக்கப்படுவதையும் நம்பப்படுவதையும் உறுதி செய்யும் பொருட்டு அப்படையின் நேர்மை மற்றும் நிர்வாகத்தை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அரசு மலேசிய போலீஸ் படை PDRM தொடர்ந்து அதிகரிக்கும். அமைதியை பேணுவதற்கும் சட்டத்தை நிலைநிறுத்துவதற்கும் அதன் பொறுப்புகளை நிறைவேற்றும் PDRM-இன் உறுதி, நியாயம் மற்றும் விவேகம் என்ற கொள்கைக்கு ஏற்ப மாமன்னர் சுல்தான் இப்ராஹிமின் உரை அமைந்துள்ளதை தேசிய போலீஸ் படை தலைவர் தான் ஸ்ரீ ரசருடின் ஹுசைன் சுட்டிக்காட்டினார். தாங்கள் அணியும் சீருடைகளை மக்கள் தொடர்ந்து நம்பவும் மதிக்கவும் அனைத்து சட்ட அமலாக்க நிறுவனங்களும் தங்கள் கடமைகளை நேர்மையுடன் நிறைவேற்ற வேண்டும் என்பதை நினைவூட்டிய மாமன்னருக்கு PDRM தனது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாக தான் ஸ்ரீ ரசருடின் கூறினார். போலீஸ் படை எப்போதும் மதிக்கப்படுவதை உறுதி செய்யும் வகையில் ஒருமைப்பாட்டை மேம்படுத்தி நல்லாட்சியை வலுப்படுத்தி அனைத்து குற்ற செயல்களையும் எதிர்த்து போராடுவதற்கான முயற்சிகளை தங்கள் தரப்பு தொடர்ந்து வலுப்படுத்தும் என்று நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் அவர் விவரித்தார். 365 கிலோகிராம் எடை கொண்ட போதைப்பொருள் பறிமுதல். பெல்லஸ் பெசேரியில் உள்ள கம்போங் பெலாட் பத்துவில் 40 வயதுடைய ஆடவர் ஒருவர் கைது செய்யப்பட்டதை தொடர்ந்து சுமார் 1,31,40,000 ரிங்கிட் மதிப்புள்ள 365 கிலோகிராம் எடை கொண்ட ஷாபு வகை போதைப் பொருளை அம்மாநில போலீசார் பறிமுதல் செய்தனர். அதிகாலை மணி 3:30க்கு போதைப் பொருள் குறித்து தகவல் பெற்றதை தொடர்ந்து மாநில போலீஸ் தலைமையகத்தின் போதைப் பொருள் குற்றப்புலனாய்வு துறை JSJN குழுவினரால் கைது மற்றும் பறிமுதல் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக பெல்லஸ் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது அப்துல் ஹலீம் தெரிவித்தார். கைது செய்யப்படுவதற்கு முன்னதாக அச்சந்தேக நபர் புரோட்டான் வாஜா ரக காரில் இருந்து இறங்கி டொயோட்டா வியாஸ் ரக காரை நோக்கி சென்றதாக டாக்டர் முகமது அப்துல் ஹலீம் கூறினார். தைக்கப்பட்ட சாக்குகளின் வடிவில் 17 பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. தொடர் விசாரணை மேற்கொண்டதில் அந்த பொட்டலங்களில் இருந்து ஷாபு வகை போதைப் பொருள் என்பதை கண்டறிந்தோம் என்றார் அவர். அமலாக்க தரப்பினர் என்று கூறியவர்களிடம் பணத்தை இழந்தார் பெண். தொடர்பு மற்றும் பலுடக ஆணையம் MCMC மற்றும் போலீஸ் அதிகாரி என்று கூறி ஏமாற்றிய நபரிடம் பணி ஓய்வு பெற்ற பெண் ஒருவர் 1,08,520 ரிங்கிட் பணத்தை இழந்தார். கடந்த மே 9ஆம் தேதி பெறப்பட்ட அழைப்பில் முதலீடு மற்றும் கடன் மோசடியில் அப்பெண் ஈடுபட்டிருப்பதாக கூறப்பட்டதை அடுத்து இந்த சம்பவம் நிகழ்ந்ததாக தங்காக் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டெண்டன்ட் ரொஸ்லான் முகமது தாலிப் தெரிவித்தார். தமது வங்கி கணக்கு தணிக்கை செய்யப்படும் வரை அதிலிருந்த பணத்தை சந்தேக நபரின் வங்கி கணக்குகளுக்கு மாற்றும்படி பாதிக்கப்பட்டவரிடம் கூறப்பட்டதாக நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் சூப்பரிண்டெண்டன்ட் ரொஸ்லான் முகமது தாலிப் கூறினார். இந்நிலையில் பதற்றமடைந்த பாதிக்கப்பட்ட அப்பெண் 3ஆம் தரப்பின் இரு வங்கி கணக்குகளுக்கு 16 பண பரிவர்த்தனைகளின் மூலம் பணத்தை செலுத்தியுள்ளார். தாம் ஏமாற்றப்பட்டதை அறிந்த அப்பெண் இது தொடர்பில் போலீஸ் புகாரில் அளித்ததை தொடர்ந்து இச்சம்பவம் குற்றவியல் சட்டம் செக்ஷன் 420 கீழ் விசாரிக்கப்படுகிறது. மீதான பெற்றோர்களின் தெளிவான கடமையை அறிமுகப்படுத்த சட்டத்தில் திருத்தம். சிறார் கொடுமைகளையும் புறக்கணிப்புகளையும் தடுப்பதில் பெற்றோர்கள் மற்றும் பாதுகாவலர்களுக்கான தெளிவான கடமையை அறிமுகப்படுத்தும் முயற்சியாக தற்போதுள்ள சட்டத்தில் சில திருத்தங்களை மேற்கொள்ள அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது. இணையம் வழி குழந்தைகளுக்கு கண்காணிப்பது, இலக்கவியல் பாதுகாப்பு விழிப்புணர்வு மற்றும் கல்வி திட்டங்களில் தீவிர பங்கேற்பை கட்டாயமாக்குவது ஆகியவை பரிந்துரைக்கப்பட்ட திருத்தங்களில் அடங்கும் என்று சட்டம் மற்றும் கழக சீர்திருத்தத்திற்கான பிரதமர் துறை அமைச்சர் டாக்டர் ஸ்ரீ அசலினா உத்தமான் சைட் தெரிவித்தார்.
தற்போதுள்ள இலக்கவியல் உலகில் அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களில் இருந்து வருங்கால சந்ததியினரை பாதுகாப்பதற்காக பரிந்துரைக்கப்பட்ட கொள்கைகளும் இந்த அணுகுமுறையில் அடங்கும் என்று நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையில் டாக்டர் ஸ்ரீ அசலினா ஒத்தமான் சிங் குறிப்பிட்டிருந்தார். முன்னதாக 2025ஆம் ஆண்டு தஷ்கெண்ட் லா ஸ்விங் எனும் அனைத்துலக கருத்தரங்கில் கலந்து கொள்வதற்காக உஸ்பெகிஸ்தானுக்கு அலுவல் பயணம் மேற்கொண்டிருந்த டாக்டர் ஸ்ரீ அசலினா அக்கருத்தரங்கின் முதல் நாளில் பாதுகாப்பான இலக்கவியல் எதிர்காலத்தை உருவாக்குதல், இணையத்தில் குழந்தைகள் பாதுகாப்பிற்கான மலேசியாவின் சட்ட அணுகுமுறை என்ற தலைப்பில் உரை நிகழ்த்துவதற்கான வாய்ப்பை பெற்றார். 3 வானிலைகள் மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை கவனம் செலுத்தும். தென்மேற்கு பருவமழையின் போது ஏற்படும் வெப்பம், மழை மற்றும் பலத்த காற்று ஆகிய 3 வானிலை நிலைகளில் மலேசிய தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை JBPM கவனம் செலுத்துகிறது. செப்டம்பர் வரை வானிலை வறட்சியாக இருக்கும் என்றும் வெப்பநிலை அதிகரிக்கும் என்று கணிக்கப்பட்டுள்ள நிலையில் அவ்வப்போது பலத்த காற்று மற்றும் புயலுடன் கூடிய கனமழை பெய்யும் என்று JBPM-இன் தலைமை இயக்குநர் டாக்டர் நூர் ஹிஷாம் முகமது தெரிவித்துள்ளார். மிட் மலேசியா வெளியிட்டுள்ள வானிலை கணிப்பின்படி இவ்வாண்டு தென்மேற்கு பருவமழை பெய்யாது. தீவிர எல் நினோ எனப்படும் என்று ஏற்படும் என்றும் எதிர்பார்க்கப்படவில்லை என்றார் அவர். வெப்பமான காலகட்டத்தில் அதிகரிக்கும் திறந்தவெளி தீ விபத்துகள் மட்டுமின்றி வெள்ளம் மற்றும் புயல் போன்ற பேரிடர்களை எதிர்கொள்ள தீயணைப்புத்துறை தயாராக இருப்பதாக அவர் கூறினார். பினாங்கு பாடாங் போலோவில் நடைபெற்ற 2025ஆம் ஆண்டுக்கான தீயணைப்பு துறையின் ரக்பி போட்டியின் நிறைவு விழாவில் கலந்து கொண்ட பின்னர் செய்தியாளர்களிடம் நூர் ஹிஷாம் அவ்வாறு தெரிவித்தார். மடானி அரசாங்கத்திற்கு மாமன்னர் பாராட்டு. நாட்டின் பொருளாதாரத்தை சிறந்த முறையில் நிர்வகித்ததோடு அதன் வளர்ச்சிக்கு கடுமையாக உழைத்த மடானி அரசாங்கத்திற்கும் பொது சேவைத்துறை ஊழியர்களுக்கும் மாட்சிமை தங்கிய மாமன்னர் சுல்தான் இப்ராஹிம் தனது பாராட்டுகளை தெரிவித்துக் கொண்டார். அண்மையில் நடைபெற்ற 46வது ஆசியான் உச்சநிலை மாநாட்டின் வெற்றி வட்டாரம் மற்றும் அனைத்துலக ஒத்துழைப்பை வலுப்படுத்தும் நாட்டின் தலைமைத்துவத்தின் திறனுக்கு சான்றாக அமைவதாக சுல்தான் இப்ராஹிம் கூறினார். மலேசியாவின் திறன்களை குறைத்து மதிப்பிடுபவர்கள் இருக்கின்ற போதிலும் கடின உழைப்பு மற்றும் ஒத்துழைப்பு மனப்பான்மையுடன் குறிப்பாக அரசாங்க ஊழியர்கள் மூலம் அனைத்து சவால்களும் தடைகளும் வெற்றிகரமாக முறியடிக்கப்பட்டுள்ளன என்றார் அவர். நேற்று இஸ்தானா நெகிராவில் தனது பிறந்த நாளை முன்னிட்டு நடைபெற்ற 2025ஆம் ஆண்டிற்கான உயரிய விருதுகளை வழங்கும் விழாவில் சுல்தான் இப்ராஹிம் அவ்வாறு கூறினார். மின்னியல் சிகரெட் சாதனங்களை தயாரிக்கும் உரிமம் மிட்டி அமைப்பின் வரம்பிற்கு உட்பட்டது. ஒரு நிறுவனத்திற்கு நிக்கோட்டின் கலக்கப்பட்ட திரவம் கொண்ட மின்னியல் சிகரெட் சாதனங்களை தற்காலிக அடிப்படையில் உற்பத்தி செய்வதற்கான உரிமத்தை வழங்கி இருக்கும் நடவடிக்கை முதலீடு, வாணிபம் மற்றும் தொழில்துறை அமைச்சு மிட்டியின் அதிகார வரம்பிற்கு உட்பட்டது. 1975ஆம் ஆண்டு தொழில்துறை ஒருங்கிணைப்பு சட்டத்தின் அடிப்படையில் மலேசிய முதலீட்டு மேம்பாட்டு வாரியமான மிடா மற்றும் துணை சட்டங்கள் அமலாக்க அடிப்படையில் ஊராட்சி மன்றங்கள் PBT மூலமாக உரிமம் வழங்கப்பட்டதாக சுகாதார அமைச்சின் நோய் கட்டுப்பாட்டு பிரிவு நேற்று வெளியிட்ட ஓர் அறிக்கையின் வழி அறிவித்துள்ளது. இருப்பினும் உள்ளூர் சந்தைகளில் மின்னியல் சிகரெட் திரவங்கள் இறக்குமதி செய்வது, தயாரிப்பது மற்றும் விநியோகிப்பது ஆகிய நடவடிக்கைகள் 2024ஆம் ஆண்டு பொது சுகாதாரத்திற்கான கட்டுப்பாட்டு சட்டம் 852 கீழ் கட்டுப்படுத்தப்படுவதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. நிக்கோட்டின், புரோபிலின் கிளைகால், கிளைசரால் மற்றும் ட்ரைஎத்திலின் கிளைகால் போன்று புகைப்பிடிப்பதற்கு பயன்படுத்தப்படும் எந்த ஒரு பொருள் அல்லது மின்னியல் சிகரெட் திரவங்கள் ஆகியவை சட்டம் 852 கீழ் புகைப்பிடிக்கும் பொருட்களாக வகைப்படுத்தப்படுவதாக சுகாதார அமைச்சு விளக்கியது.